ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உளுந்து முட்டு தான் செய்ய போகிறோம். இந்த வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 2 டைம் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் வெல்லம் பொடியாக இடித்து எடுத்துக்கலாம். 1 கப் துருவின தேங்காய், 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தையும் அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுத்தப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுக்கலாம். அடுத்து அதே கடாயில் அரிசியவும் வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டுமே ஒன்றா கொட்டி ஆற விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையாலேயே கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நார்மல் பச்சை தண்ணி தான். மாவை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் இட்லி தட்டில் இது மாதிரி துணியை மேலே போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் அள்ளி வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப கும்பிட்டாவும் வைக்க வேணாம், வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் கையால் இந்த மாதிரி அமுக்கி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதே துணியால் ஆவி தண்ணி படாத அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட எடுத்து வச்சுருக்கிற 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கரண்டியால். ஹெல்த்தியான புட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம். டாட்டா, பாய், see you.